ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே சின்னியம்பாளையத்தில் சமீபத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியரின் வீட்டில் 17 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் அதே பகுதியில் ஜவுளி வியாபாரியின் வீட்டிலும் 13 சவரன் நகை 2,70,000 ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்துள்ளது. வீடு வீடாக 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் நோட்டமிட்டு பூட்டியிருந்த வீடுகளில் திருட்டை நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மொடக்குறிச்சி அருகே உள்ள சின்னியம்பாளையத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர் மணி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 17 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றிருந்தனர். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் மொடக்குறிச்சி போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இதே பகுதியில் உள்ள ஜவுளி வியாபாரி மோகன்ராஜ் என்பவரது வீட்டிலும் அதே தினத்தில் திருட்டு நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. ஜவுளிக்கடை நடத்தி வரும் மோகன்ராஜ் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்தோடு கோத்தகிரி சென்றிருந்தார். இந்த நிலையில் அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை அக்கம் பக்கத்தினர் பார்த்து அவருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் ஊர் திரும்பிய மோகன்ராஜ் வீட்டில் பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த பொருட்கள் சிதறி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அவர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மொடக்குறிச்சி போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 13 சவரன் நகை மற்றும் 2,70,000 ரூபாய் ரொக்க பணம் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. மேலும் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இச்சம்பவம் கடந்த 15ஆம் தேதி அதிகாலையில் நிகழ்ந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏற்கனவே ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியரின் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிய அதே கும்பல் அடுத்தடுத்து வீடுகளை நோட்டமிட்டபடி வந்து மோகன்ராஜ் வீட்டிலும் திருட்டில் ஈடுபட்டது உறுதியாகியுள்ளது. தற்போது மர்ம கும்பல் வீடுகளை நோட்டமிட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதிவாசிகள் அச்சத்தில் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.